போயிட்டு வரேன்ப்பா. பேக் எடுத்துக்கல. வந்து எடுத்துக்கிறேன்ப்பா. என் பேர் பிரபாகரன். எனக்கு எங்கள் அப்பா தான் ரோல் மாடல். தான் மனசுக்கு சரின்னு பட்டா துணிஞ்சு செஞ்சிடணும்னு அடிக்கடி சொல்லுவார். இப்போ நான் என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்ல போகிறேன். ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க, என்ன வேணும்? என் பேர் பிரபாகரன். உங்களை ரொம்ப நாளாக பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஹலோ ஒரு நிமிஷம். சொல்கிறத கேட்டால் தானே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. சரி சொல்லுங்க, நான் முதியோர் இல்லம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களா? இல்லை, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். விளையாடுறீங்களா? பேசாமல் போங்க. சும்மாலாம் சொல்லலை, நிஜமாக தான் சொல்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். முடிவு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் இதே இடத்துல. ஏ பிரியா, காலையிலே கேட்கணும்னு நினச்சேன். என்னடி ஆச்சு? ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. காலையிலே என்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்டி, அதான் கஷ்டமாக இருக்குது. உன்னையா? யாரடி அவன்? எங்கே பார்த்த அந்த நல்லவனை? தெரியலடி, ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறானா. அவங்களாம் அப்படித்தான் வந்து பேசி எல்லாத்தையும் ஏமாற்றுவாங்க. ஆம்பளைங்களே இப்படித்தான். இதெல்லாம் ஆம்பளைங்களோட புதிய ட்ரெண்ட் ஆச்சுடி. அவன் பேச்சில் உண்மை தெரிஞ்சுதுடி, நம்பிக்கை இருந்துச்சுடி. நம்ம எதுக்காக கஷ்டப்படணும்? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லாதது தானே இப்படி கஷ்டப்படுறோம். இதுவே ஒரு தொடக்கமாக இருக்கட்டுமே. நீ என்ன சொல்கிற பிரியா? ஓகே தான், இனிமேல் நம்ம கஷ்டம்லாம். அப்படின்னா நாளைக்கே போய் பார்த்து பேசு. ஆல் தி பெஸ்ட். பட்டதெல்லாம் போதாதுன்னு இன்னுமா அனுபவிங்க. உங்ககிட்ட பேசணும். சரி, அங்கே போய் பேசலாம். என்னை ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பிடிக்காததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். பிடிக்க ஒரே காரணம், மனசு இருந்தால் போதும். மனசு மட்டும் வச்சு வாழ்க்கையில் என்ன பண்ணுறது? மனசு தான் வாழ்க்கையை வழி நடத்துது. அதுதான் உங்களையும் பிடிக்க வச்சது. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே செக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. செக்ஸ் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. நாமளும் செக்ஸ் இல்லாமல் அன்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு வாழலாம். நீங்கள் நினைக்கிறது ப்ராக்டிக்கலாக நடக்குமா? சொசைட்டின்னு ஒன்று இருக்குல்ல. சரி, என்னை விடுங்க. உங்கள் ஃபேமிலியை தானே தப்பாக பேசுவாங்க. சொசைட்டிக்கு யாரையும் வாழ்த்தி பேச தெரியாது, தாழ்த்தி தான் பேச தெரியும். ஓகே, சொசைட்டியை விடுங்க. உங்கள் அப்பா அம்மா அவங்க ஒத்துக்கிட்டா உங்களுக்கு ஓகே தானே? யார் வீட்டில் தான் ஒத்துக்குவாங்க? தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் குழந்தை தான் பெற்றுக்க முடியாது. ஒரு குழந்தையை தத்தெடுத்து நம்ம குழந்தைய நம்ம வளர்ப்போம். சரி, உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டா பார்க்கலாம். சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம். கழகம் 708 மெகாவாட் அளவிற்கு சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்ய தொழில் முனைவோருக்கு இசைவு கடிதங்களை. என்ன பிரபா தயங்கி நிக்கிற? இவங்க பேர் பிரியா. இவங்க ஒரு திருநங்கை. நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன்ப்பா. திருநங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சும்மா சொல்லப்பா, நிஜமாக தான் சொல்கிறேன். ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, ரொம்ப நாளாக தெரியும். திருநங்கை லைஃபுக்கு செட் ஆகுமா? நீங்கள் தானேப்பா சொல்லுவீங்க வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழாமல் இருக்கக்கூடாதுன்னு. இவங்கள மாதிரி இருக்கவங்களை கல்யாணம் பண்ணால் இவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு மரியாதை உயரும்ப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா. சரி, இது உன் வாழ்க்கை, நீ முடிவெடுத்துக்கோ. நல்லா
பெருவாழ்வு வாழ்க